இதை பற்றி நீ என்னவோ ஏதோன்னு சந்தேகமெல்லாம் பட வேண்டா. இவங்க எதுக்காக ஒளிஞ்சிட்டு இருந்தாங்கன்னு கேட்டா. போன 9 வருஷ காலமா ராத்திரியும் பகலும் நான் கண்டு கொண்டிருந்த கனவு இப்போ நிறைவேற போகுது சிவகாமி. அந்த சித்திரங்கள் 1000 வருஷம் ஆனாலும் அழியாதவைன்னு அந்த முனிவர் சொன்னதை என்ன அபாயம் வந்தாலும் பின்வாங்காம காரியத்தை முடிச்சிட்டு வர. 15 விதமான அபிநய பார்வைகளில் சந்தேகமும் அருவருப்பும் தோன்றும் பார்வையை சிவகாமி புத்த பிக்ஷு மேலே ஒரு கணம் செலுத்திட்டு ஆயனரை பார்த்து கேட்டா. அப்பா, இவங்க இத்தனை நேரமும் இங்கே தான் இருந்தாங்களான்னு. ஆமாம் குழந்தை. ஓ, புத்தர் சிலைக்கு பின்னால் ஒளிஞ்சிட்டு இருந்தாங்களா? ஆமாம். ஆனால் இதை பற்றி நீ என்னவோ ஏதோன்னு சந்தேகமெல்லாம் பட வேண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே சிவகாமி குறுக்கிட்டு, புத்த பகவானோட சிலைகளை பிரம்மாண்டமாக செய்வதில் எவ்வளவு உபயோகம் இருக்குது அப்படின்னு சொன்னான். அதனால தான் மகாயான சித்தாந்தத்தை ஏற்படுத்தின நாகார்ஜுன பிக்ஷுவை நான் போற்றுகிறேன் அப்படின்னு நாகநந்தி சொன்னார். புத்த மதம் ஸ்தாபிக்கப்பட்டு சில காலம் வரைக்கும் புத்த பகவானோட சிலைகள் அமைப்பது, சித்திரங்கள் எழுதுவது இதெல்லாம் தடுக்கப்பட்டிருந்துச்சு. இந்த வரலாறு நடந்த காலத்துக்கு 200 வருஷத்துக்கு முன்னாடி நாகார்ஜுன பிக்ஷு அப்படிங்கிற மகான் தோன்றி மகாயான புத்த சித்தாந்தத்தை ஸ்தாபிச்சார். பாரத நாட்டோட வடகோடியில் நாலந்தாங்கிற நகரத்தில் பிரசித்தி பெற்று விளங்கின பௌத்த மடத்தோட தலைவரான நாகார்ஜுனர் தேசமெங்கும் யாத்திரை செஞ்சு வாதப்போர் நடத்தி மகாயான சித்தாந்தத்தை பிரச்சாரம் செஞ்சார். அங்கங்கே சங்கிராமங்கிற பெயரால் வழங்கின பௌத்த மடங்களையும் நிறுவிக்கொண்டு போனார். அத்தகைய சங்கிராமம் ஒன்று அவர் கிருஷ்ணா நதிக்கரையில் இருக்கிற ஸ்ரீ பர்வதத்திலும் ஸ்தாபித்தார். அதிலிருந்து ஸ்ரீ பர்வதத்துக்கு நாகார்ஜுன மலைங்கிற பெயரும் வழங்கப்பட்டுச்சு. நாகார்ஜுனர் ஸ்தாபித்த மகாயான பௌத்த மதம் புத்த பகவானோட சிலைகளை அமைப்பதற்கும் கோயில்கள் கட்டுவதற்கும் அனுமதிச்சுது. நாகார்ஜுன பிக்ஷுவை போற்றுகிறேன் அப்படின்னு நாகநந்தி 2 முறை சொன்னது இதனால தான். நாகநந்தி சொன்னதை பொருட்படுத்தாமல் சிவகாமி, அப்பா, இவங்க எதுக்காக ஒளிஞ்சிட்டு இருந்தாங்கன்னு கேட்டா. அம்மா, நம்ம நாகநந்தி அடிகள் ராஜகுலத்தினரை பார்ப்பதில்லைன்னு விரதம் வச்சுட்டு இருக்காரு. உனக்கு தெரியாதா? இந்த வாலிபா அவர் கூட வந்திருந்ததால அப்படின்னு ஆயனர் சொல்லிட்டு இருக்கிறப்பவே, அப்பா, சக்கரவர்த்தியும் மாமல்லரும் இவரை பார்த்துருந்தா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. உன்னை கவனிச்சிங்களா? மாமல்லர் கையில் ஒரு வேலை வச்சிருந்தாரே, அது இந்த வீரரோட வேல் தான்னு சிவகாமி சொன்னான். நாகநந்தி மறுபடியும் குறுக்கிட்டு, அதில் என்ன வியப்பு சிவகாமி? இப்போத்தா பல்லவ சாம்ராஜ்யத்துக்கு ஆயுதம் தேவையாக இருக்குதே. ஊரில் இருக்கிற உடஞ்சி போன வேல், வாள், ஈட்டி இது எல்லாத்தையும் தேடி சேகரிக்கிறாங்களே அப்படின்னு சொன்னார். சிவகாமி அவரை எரிக்கிறது மாதிரி பார்த்துட்டு, அப்பா, குமார சக்கரவர்த்தி இந்த வீரர்கிட்ட திருப்பி கொடுக்கறதுக்காகத்தான் அந்த வேலை தம்முடைய கையிலேயே வச்சிருக்கலாம். சுத்த வீரத்தை பாராட்டுறதில் மாமல்லரை போல யார் உண்டு? இவரை நீங்கள் சக்கரவர்த்தியுடைய சமூகத்துக்கு உடனே அழைச்சிட்டு போகணும்னு சொன்னான். ஆயனர் தட்டு தடுமாறி, ஆகட்டும் அம்மா, என்னோட உத்தேசமும் அதுதான். பரஞ்சோதி வடக்கு போய் திரும்பி வந்ததும் சக்கரவர்த்தி கிட்ட அழைச்சிட்டு போகிறேன்னு சொன்னார். சக்கரவர்த்தி வந்திருந்த சமயத்தில் சிலைக்கு பின்னால் ஒளிஞ்சிருக்க நேர்ந்த அவமானத்தினாலும் சிவகாமியுடைய விஷயத்தில் ஏற்பட்ட இயற்கையான சங்கோஷத்தினாலும் இத்தனை நேரமும் பரஞ்சோதியுடைய உள்ளமும் உடலும் குன்றி மௌனமாக இருந்தான். ஆனால் சிவகாமி பரிந்து சொன்ன வார்த்தை அவனோட ஆன்மாவையும் நாவையும் கட்டியிருந்த தலையை அறுத்த மாதிரி இருந்துச்சு. அவன் சிவகாமியை நன்றியோடு நோக்கிட்டு ஆயனரை பார்த்து, ஐயா, உங்களோட குமாரி சொல்கிறது உண்மைதான். குமார சக்கரவர்த்தியோட கையில் இருந்த வேல் என்னோட வேல் தான்னு எனக்கு கூட தோணுச்சு. அதை வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லது. நெடுந்தூரம் பிரயாணம் செய்யறதுக்கு கையில் ஏதாச்சும் ஆயுதம் அவசியம் இல்லையா அப்படின்னு சொன்னான். புத்த பிக்ஷு அப்போ, ஆயுதத்துக்கு தானே இப்போ அவசரம். வேலும் ஈட்டையும் எத்தனை வேணும்னாலும் நான் சம்பாதிச்சு தரேன். முக்கியமான காரியம் ஆகலையே. குதிரையும் லட்சணையும் கேட்க தவறிட்டீங்களே ஆயனரே அப்படின்னு சொன்னார். அது என்னோட பொறுப்பு. நாளைக்கு மாமல்லபுரத்துக்கு வரும்படி சக்கரவர்த்தி கட்டளையிட்டு இருக்காரு. அங்கே கேட்டு வாங்கிட்டு வர பிரயாணத்துக்கான மற்ற ஏற்பாடுகளை கவனியுங்கன்னு ஆயனர் சொன்னார். அப்பா, இந்த அண்ணன் நெடுந்தூரம் பிரயாணம் செய்ய போகிறாரா? எந்த ஊருக்கு, எதுக்காகன்னு சிவகாமி கேட்டா. நான் தாம்மா அனுப்புகிறேன், ரொம்ப முக்கியமான காரியத்துக்காக. போன 9 வருஷ காலமாக ராத்திரியும் பகலும் நான் கண்டு கொண்டிருந்த கனவு இப்போ நிறைவேற போகுது சிவகாமி. இந்த உத்தம புத்த பிக்ஷுவுடைய உதவியினால் நிறைவேறப் போகுதுன்னு ஆயனர் சொன்னப்ப அவரோட மொழிகளில் முன்போலவே ஆர்வமும் பரபரப்பும் பொங்கி ததும்புச்சு. அப்பா, நீங்கள் என்ன கனவு கண்டீங்க? அது எப்படி நிறைவேறப் போகுது? எனக்கு எதுவுமே விளங்கலையேன்னு சொன்னா சிவகாமி. அஜந்தா மலை குகையில் இருக்கிற அதிசய வர்ண சித்திரங்களை பற்றி உனக்கு பல தடவை சொல்லியிருக்கேன் இல்லையா?
500 வருஷம் ஆகியோ அழியாத அந்த வண்ண சேர்க்கையுடைய ரகசியத்தை அறிஞ்சு வர்றதுக்காகத்தான் இந்த பிள்ளைய என்னுடைய அருமை நண்பருடைய மருமகனை வடக்கு அனுப்ப போறேன்னு ஆயனர் சொன்னார். ஆமாம், 500 வருஷத்து வர்ணமாவது அழியாமல் இருக்கிறதாவது. எனக்கெல்லாம் இதில் நம்பிக்கை இல்லைப்பான்னு சிவகாமி சொல்லி சந்தேகமும் அவநம்பிக்கையும் வெளிப்படையாக தோன்றிய பார்வையோடு பிக்ஷுவை நோக்குனான். அதை நம்புறது கஷ்டம்தான். முதல்ல கேள்விப்பட்டப்ப எனக்கும் நம்பிக்கை உண்டாகலை. 500 வருஷம் அழியாத வர்ணம் எப்படி இருக்க முடியும்னு தான் நானும் நினச்சேன். நானே கண்ணால் பார்த்ததுக்கு அப்புறமா தான் நம்பிக்கையே உண்டாச்சுன்னு ஆயனர் சொன்னார். ஆயனர் இப்படி சொன்னதும் புத்த பிக்ஷுவும் சிவகாமியும் தங்களோட வியப்பை ஏக காலத்தில் தெரிவிச்சுக்கிட்டாங்க. கண்ணால் பார்த்தீங்களா? எப்போ அப்படின்னு சிவகாமி கேட்டா. என்கிட்ட இத்தனை காலமும் சொல்லவே இல்லையே. நீங்கள் அஜந்தாவுக்கு போனதுண்டா அப்படின்னு பிக்ஷு கேட்டார். இல்லை இல்லை, அஜந்தாவுக்கு போனதில்லை, ஆனால் சித்தர்மலையில் பார்த்தேன். அடிகளே, நீங்களும் சித்தர்மலைக்கு போய் வந்ததா சொன்னீங்களே, அங்கே என்னென்ன அதிசயங்களை பார்த்தீங்க அப்படின்னு ஆயனர் கேட்டதும் பிக்ஷுவுடைய முகத்தில் பிரகாசம் உண்டாச்சு. தெரியுது. சித்தர்மலை குகையில் ஜீன தீர்த்தங்கர்களுடைய உருவங்கள் அழியா வர்ணம் கொண்டு எழுதியிருக்கிறத பார்த்தேன். குகையுடைய வாசற்புறத்தில் 2 அப்சர ஸ்திரீகளுடைய திவ்ய வடிவங்களை பரத சாஸ்திரத்தில் சொல்லிய 2 அபூர்வ அபிநய தோற்றங்களில் பார்த்தேன். அதை எழுதின மகா சித்திரக்காரர் யாரோன்னு அதிசயத்தை அப்படின்னு பிக்ஷு சொன்னார். யாருன்னு தெரிஞ்சுதா சுவாமின்னு ஆயனர் கேட்டார். இப்போ தெரியுது. அப்பேற்பட்ட தத்ரூபமான ஜீவ வடிவங்களை எழுதக்கூடிய மகா சித்திரக்காரர் தென்னாட்டில் ஆயன சிற்பியை தவிர வேற யாருன்னு பிக்ஷு சொன்னார். ஆமாம் அடிகளே, அந்த உருவங்களை எழுதியவன் அடியேன் தான். இன்னும் ஏதாச்சும் விசித்திரத்தை கவனிச்சிங்களான்னு ஆயனர் கேட்டார். அந்த அப்சர மாதருடைய நடன உருவங்கள் இடைக்கு மேலே பிரகாசமாக நேர்த்தி எழுதியவை மாதிரி விளங்குச்சு. இடைக்கு கீழே வர்ணம் மங்கி விளக்கமின்றி இருக்குது அப்படின்னு பிக்ஷு சொன்னார். 9 வருஷ காலத்தில் அதிகமாக மங்கித்தான் இருக்குன்னு ஆயனர் சொன்னார். இந்த சித்தர்மலை சித்திரங்களை பற்றி ஆயனர் முன்னும் பின்னுமா தட்டு தடுமாறி என்ன சொன்னார்னா, 12 வருஷங்களுக்கு முன்னாடி மகேந்திர சக்கரவர்த்தி சமண சமயத்தினராக இருந்த காலத்தில் சோழ மண்டலத்துக்கு அவர் பிரயாணம் போனப்ப ஆயனரையும் கூட அழைச்சிட்டு போயிருந்தார். உறையூரில் சோழ மன்னனோட உபசாரங்களை பெற்றுட்டு அங்கிருந்த சித்தர்வாச மலையில் சமண முனிவர்கள் ஏற்படுத்தியிருந்த பிரசித்தி பெற்ற சமண பள்ளியை பார்க்கறதுக்காக போனார். அந்த குகை பள்ளியில் தீட்டியிருந்த வர்ண சித்திரங்களை பார்த்து சக்கரவர்த்தியும் ஆயனரும் அதிசயத்து போனாங்க. சித்தர்மலை பள்ளியில் மேற்படி ஓவியங்களை தீட்டிய முனிவர் அந்த சமயத்தில் அங்கே தான் இருந்தார். அந்த சித்திரங்கள் 1000 வருஷம் ஆனாலும் அழியாதவைன்னு அந்த முனிவர் சொன்னதை சக்கரவர்த்தியும் ஆயனரும் நம்பலை. அஜந்தா சித்திரங்களை பற்றி அந்த முனிவர் சொன்னதையும் இவங்க நம்பலை. அதனால் அந்த சமண முனிவர் ஒரு பந்தயம் போட்டார். அந்த கோயிலோட வாசலில் ஆயனர் 2 அப்சர மாதருடைய நடன தோற்றங்களை எழுதணும்னு, மேற்பாதி உருவங்களை தாம் குழைச்சி கொடுக்குற வர்ணங்களை கொண்டும் இடைக்கு கீழே ஆயனரோட சொந்த வர்ணங்களை கொண்டும் எழுதணும்னு 3 வருஷம் கழித்து மறுபடியும் வந்து பார்த்து தாம் சொல்லுவது உண்மைன்னு நிச்சயிக்கப்பட்டா ஆயனர் சமண சமயத்தை ஒப்புக்கொள்ள வேணும்னு முனிவர் பந்தயத்துக்கு நிபந்தனை விதித்தார். அப்படி ஒப்புக்கொண்டா மேற்படி வர்ண சேர்க்கையுடைய ரகசியத்தை சொல்லிக் கொடுப்பதாகவும் சொன்னார். நிபந்தனையை ஒப்புக்கொண்ட ஆயனர் மேற்சொன்ன 2 வகை வர்ணங்களை உபயோகித்து அப்சர மாதருடைய சித்திரங்களை எழுதினார். 3 வருஷத்துக்கு அப்புறமா சித்தர்மலைக்கு மறுபடியும் போய் பார்த்தப்ப ஆயனர் தீட்டின நடன உருவங்களோட மேற்பகுதிகள் அன்று எழுதியவை மாதிரி வர்ணம் மங்காமல் இருந்துச்சு. கீழ்ப்பகுதிகள் பெரிதும் மங்கி போயிருந்துச்சு. இதனால் ரொம்பவுமே அதிசயமடைந்த ஆயனர் நிபந்தனைப்படி சமண மதத்தை தழுவி அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு சித்தமாக தான் இருந்தார். ஆனால் நிபந்தனை விதித்த சமண ஓவியர் அப்போ அங்கே இல்லை. சக்கரவர்த்தி சைவரானது பற்றி கோபம் கொண்டு பல்லவ சாம்ராஜ்யத்திலிருந்து போய்விட்ட அநேக சமண முனிவர்களை போல அவரும் போயிட்டார். ஆனால் அந்த அழியாத வர்ண சேர்க்கையுடைய ரகசியத்தை அறிஞ்சுக்கிறதுல ஆயனருக்கு அன்னைக்கு ஏற்பட்ட ஆவல் இன்னைக்கு வரைக்கும் வளர்ந்துட்டே தான் இருந்துச்சு. இந்த வரலாற்றை கேட்டுட்டு இருந்த புத்த பிக்ஷு கடைசியா, ஆயனரே கவலை வேண்டாம், உங்களோட ஆவல் நிறைவேறுற காலம் நெருங்கிடுச்சு. பரஞ்சோதிக்கு நீங்கள் குதிரையும் பிரயாண அனுமதியும் வாங்கி கொடுப்பது தான் தாமதம். வெகு சீக்கிரத்தில் உங்களுடைய மனோரதம் நிறைவேறும் அப்படின்னு சொன்னார். பரஞ்சோதியும் ரொம்ப உற்சாகமா, ஆமாங்க ஐயா, உங்களோட மனோரதம் என்னால் நிறைவேறுவதாக இருந்தால் அது என்னோட பாக்கியந்தான். என்ன அபாயம் வந்தாலும் பின்வாங்காமல் காரியத்தை முடிச்சுட்டு வர அப்படின்னு சொன்னான். ஆனால் சிவகாமியோட உள்ளத்திலோ முரண்பட்ட எண்ணங்கள் தோன்றி போட்டியிட்டுச்சு. ஆயனரோட ஆவலையோ அந்த ஆவல் நிறைவேறினா அவர் அடையக்கூடிய மகத்தான ஆனந்தத்தையோ அவள் தெரிஞ்சுதான் இருந்தா. ஆனாலும் புத்த பிக்ஷுவோட தூண்டுதலால் நடக்கிற இந்த காரியத்தில் ஏதாச்சும் சூழ்ச்சியோ இருக்குமோன்னு அவளோட மனசு ஐயமுற்றுச்சு.
அதனால் பரஞ்சோதியை தனியாக பார்த்து எச்சரிக்கை செய்யணும்னு அவ தனக்குள்ளேயே தீர்மானிச்சுக்கிட்டா. இத்தோடு 21வது அத்தியாயம் நிறைவடைஞ்சிருச்சு. நான் உங்களை அடுத்த பதிவில் 22வது அத்தியாயத்தோடு சந்திக்கிறேன்.